எல்லாமே தவறு. எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் படி என்கிறார்கள். நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள். இல்லை, படிக்க வைத்தவன் காமராஜ். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ், என் தாத்தன். குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான், அறிவார்ந்த சமூகம் வரும். தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் திறந்து வைத்தவர்கள் இவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே, நன்மை கொடுத்துவிட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே? சாராயத்தை வித்து மக்களை சாகடித்து விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது. என் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்து அவளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறது. படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கைக்கு புதுமை பெண், அதுக்கு 1000. திட்டம், இதெல்லாம் திட்டம். இதுக்கு 500 கோடி, 900 கோடி, 1500 கோடி, இப்படி பண விரயம் கொடுக்கிறார்கள். படிக்க போகும்போது என் தங்கைக்கு 1000, தம்பிக்கு 1000. படிப்பை முடித்து விட்டால் 1000 தருவாரா? இல்லை. படித்து முடித்து விட்டால் 1000 தர ஆள் இல்லை. அப்ப என்ன தரணும்? வேலை தரணும். அந்த வேலையை யார் தருவார்? தெரியாது. எப்படி இருக்கு? ஏன் இவ்வளவு சிக்கல் வருது? இவ்வளவு வேலை வாய்ப்பு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏன் இதுக்கு முறையான தேர்வு செய்து அதுகளுக்கு பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி இடங்களா இருக்கு, அதுல உரியவர்களை தேர்ச்சி வர வைத்து தேர்வு செய்து ஏன் பணியமர்த்த முடியல? அதுல என்ன பிரச்சனை இருக்குது?